வளர்பிறை தேய்பிரைங்கிற அடிப்படையில் பவர்ஃபுல்லானவர் ஆயிடுவார். வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற அடிப்படையில் பவர்ஃபுல்லானவர் ஆயிடுவார்னால அவர் இந்த நீர் தத்துவத்தில் தனித்து கடகத்தில் மட்டுமே பவர் ஆவார். மற்ற 2 வீடுகளில் குருவுடைய வீடு ஓகே, ஆனால் விருச்சிகத்தில் நீச்சம் என்ற நிலை அடைஞ்சிருவார். இங்கேயும் கூட வளர்பிறையா தேய்பிரையா என்கின்ற சூட்சுமத்தின் அடிப்படையிலேயே இது செயல்படும். ஆனால் சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் தத்துவத்தில் அமைந்திருக்கக்கூடிய இவர் கடகத்தில் இருக்கும்போதும் வலிமையாக செயல்படுவார். இது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு. இங்கே மறைமுகமாக அவருக்கு திக்பலம் கிடைக்கும். விருச்சிகத்தில் இருக்கும் போதும் வலிமையாக செயல்படுவார். மீனத்தில் இருக்கும் போதும் நிச்சயமாக உச்ச வலிமையோடு செயல்படும். புரியுதுங்களா? தத்துவார்த்த ரீதியாகவும் கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ நன்மைகளை கொடுக்க கடமைப்பட்டவை. இப்போ நம்ம மூல நூல்களில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் சுக்கிரன் பகைன்னு போட்டுருவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. கடகத்தில் சுக்கிரன் இருக்க நல்ல மனைவி, குழந்தைகள், வீடு, வாகனம், வசதி வாய்ப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.